எப்படியோ இன்னைக்கு எபிசோடையுமே வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ரூ. 1,00,000 பணத்தை வச்சு மட்டுமே ஓட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த ரூ. 1,00,000 பணத்துக்கு திருப்பி பழையபடி வந்து மகன்கள்லாம் ஒரு பக்கம், மருமகள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 எபிசோடாக விஜயா இல்லை அப்படிங்கிற விஷயம் நல்லாவே நமக்கு தத்ரூபமாக தெரியுது. ஏன்னா அவங்க இருந்தால் கதை கொஞ்சம் இன்னும் சூடு பிடிக்கும் எப்பயுமே. இன்றைக்கி அதெல்லாம் அவங்க இல்லாதனாலேயே கொஞ்சம் லைட்டாக டம்மியான மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேச வந்த விஷயம் என்னவோ முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வீட்டுக்கு, நிறைய பேர் குடும்பத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ ரூ. 1,00,000 வந்து பணம் தரணுங்கிறத இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது வித்யா கிட்ட இருந்து. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து உடனடியாக பணம் வேணுங்கிறாரு, டோக்கன் அட்வான்ஸ்லாம் பத்தாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து இன்னொருத்த யாரோ வந்து இப்போ உடனடியாக அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காராம். ஆனால் அதுக்குள்ளே எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன்னா, கடன்லாம் வாங்க முடியாது, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சிட்டிக்கிட்ட ஏற்கனவே 2 தடவை வாங்கிட்டோம், இப்போ வேறு என்ன செய்கிறதுன்னு பார்த்தா மனோஜ் கிட்ட தான் பணத்தை கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பேசாமல் துபாய் புருஷன்ட்டு வந்து பேசு அப்படின்னா, துபாய்னு சொன்னால் தான் அவர் திருப்பி தொல்லை பண்ண மாட்டார்னு சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே வந்துடுறாரு மனோஜ். யார் துபாயில் இருக்கான்னு கேட்க, பானு அப்புறம் பேசுகிறேன் பானுன்னு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்படி வந்து என் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ யாருக்கு அப்படின்னா வந்து அது என்ன கேள்வியே படாத ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னா, இல்லை நிஜமாவே என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்ல பொண்ணு, சின்ன வயதுலேருந்து பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்டு, பணம் தேவாங்கிறா, கண்டிப்பாக கொடுத்துருவா, ரூ. 1,00,000 வேணுமான்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்ல, ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன காரணத்துக்கு தேவையான்னு கேட்குறாங்க. என்ன காரணமாக இருந்தாண்ணா, அவளுக்கு பணம் தேவை அத்தியாவசியம், அவள் கொடுத்துருவா கண்டிப்பாக அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் தெரியாதவங்களுக்குலாம் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுக்குங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு இவர். அதெல்லாம் நீ ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு ப்ராமிஸ் பண்ண என்கிட்ட கேட்காம அப்படின்னா, உன்ட்ட தான் பணம் இருக்குல்ல, ஜீவா கொடுத்த பணம், ஜீவாவை மட்டும் நம்பி காசை கொடுத்த அப்படின்னா அது எதுக்கு திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க, அதான் திருப்பி வாங்கியாச்சு இல்லைன்னா நான் தான் வாங்கினேன், நீ விட்டுருந்து ஏமாந்துருப்ப, 27,00,000 வட்டியோடு சேர்ந்து 30,00,000 நான் தான் வாங்கினேன்னு பேச, என்ன நடந்தாலும் சரி நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், உனக்கு தேவைன்னு சொல்லியிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேனே தவிர கண்டிப்பாக இன்னொருத்தங்களாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் கோவமாக மாடி போயிடுறேன். இது நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து முத்துவுக்கு வந்து 6,000 கொடுக்குறாங்க ரூ. 1,00,000 தேவைக்கு. ஸோ அவங்களாம் வந்து இருக்க ரூ. 500 கொடுப்பாங்களாமா, மிச்சம் 94,000 வந்து முத்து தான் கொடுக்கணுமாவும். அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ தான் வாக்கு கொடுத்துட்ட, அப்புறம் பாவம் செல்வம் ரொம்ப கஷ்டப்படுவான் பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மோசமான தனம். ஸோ இப்போ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து முத்து கொடுத்த காசில் தான் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க கடனே அடைஞ்சிச்சு. சிட்டி கொடுக்க வேண்டிய கடன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 40,000 50,000 எல்லாத்தையும் கொண்டு போய் முத்து கொடுத்தாரு. அதையும் திருப்பி கொடுத்த மாதிரி தெரில. அதை திருப்பி கொடுக்காம இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து ஒவ்வொருத்தரையும் காரை விற்று கொடுப்பாராமா, கையில் இருக்க காசெல்லாம் அள்ளி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாராமா. இதெல்லாம் இப்போ நினச்சாலே நமக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ மாடியில் போய் எல்லோரும் சந்தித்து இப்போ ரவியை மத்தியஸ்தம் பண்ண சொல்லிவிட்டு இந்த பக்கம் முத்துவும் மனோஜும் வந்து பேசுகிறாங்க. கீழே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ருதியை மத்தியஸ்தம் பண்ண சொல்லிவிட்டு மீனாவும் இப்போ ரோஹிணியும் பேசுகிறாங்க. பண தேவைகளை பற்றி பேசுகிறாங்க. மாற்றி எல்லாம் பேசினது முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அத்தியாவசிய தேவைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு தான் கொடுக்கணுமே தவிர சும்மா கண்டமேனிக்கு எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டே இருந்தோம் நம்ம அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மள்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லாமல் நம்ம ஏமாந்து போயிடுவோம் அப்படிங்கிறதான் கீழேயும் சொல்கிறாங்க மேலேயும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு அதுக்கு நீங்கள் வட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு உடனே அதில் ஒரு ஐடியா கிடச்சி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மனோஜும் ரோஹிணி இந்த வட்டி கொடுக்குற ஐடியா பெட்டர் ஐடியான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் முத்து கடுப்போடவே இருக்கார். சொல்ல வந்து அந்த ஃப்ரெண்டுக்காச்சும் சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து மீனா பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம போய் செல்வத்துக்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம், இது அத்தியாவசிய செலவு இல்லை, இது ஆடம்பர செலவுன்னு புரிய வச்சிடலாங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வர மாதிரியும் கீழே ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் சண்டை வர மாதிரி முட்டாள்தனமான கருத்துன்னெலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிய ஆனால் வந்து இன்னும் முத்து மட்டும் கடுப்போடு இருக்கார். ஸோ நாளைக்குன்னு காமிக்காத முத்து என்ன பண்ணுறாரு, பணத்தை ஏற்பாடு பண்ணி போய் கொடுக்க அதுக்கு முன்னாடியே செல்வத்தை போய் பார்த்து பேசிடுறாங்க மீனா. இது அத்தியாவசிய செலவு இல்லை, தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவு, அவர் கொடுத்துருவார் இன்றைக்கி, ஆனால் நாளைக்கு திருப்பி கொடுக்குறது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எல்லாமே தேவையில்லாத பிரச்சனை தான் சொன்னதுக்கப்புறமா செல்வம் பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.